எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் பாப்பாவின் சொந்த யானை சிறுகதை. நான் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து சரண், ஏன்பா சிரிக்கிறீங்க என்று கேட்டான். இருடா என்றேன். படித்து கொண்டிருந்த வரிகள் என்னை அறியாமலேயே முகத்தை மலரச் செய்து விட்டிருந்தன. ஏன்பா என்றபடி பாப்பா வந்து என் தொடையை பிடித்து கொண்டாள். ஏய் இருன்னு சொன்னேன்ல. என்னப்பா ஏன் சிரிக்கிற என்றான் சரண். சும்மா இருடா ஒரு 5 நிமிஷம். என்ன அங்கே என்று ஜானகி கேட்டாள். ஒரு கதை என்றேன். அதை படித்து முடிச்சிடலாம்னு வந்து இழுக்கிறாங்க. ஏன்னு தெரியலையா உங்களுக்கு? உங்கள் மூஞ்சியில் சிரிப்பை அவங்க எங்கே பார்த்துருக்காங்க? அதெப்படி? மூஞ்சியே பார்த்ததில்லையே. காலம்பரை எந்திரிச்சு போனால் அவள் தூங்குன அப்புறம்தான் வர்றது. நான் அவளை பொருட்படுத்தாமல் கதையை வாசித்து அதன் முடிவில் நிகழ்ந்ததை என்னை சிரித்தபடி செல்பேசியை அணைத்தேன். ஏம்பா என்றான் சரண். அவன் முகமும் மலர்ந்திருந்தது. பாப்பா ஏம்பா ஏம்பா என்றாள். ஏம்பா அப்பா ஏம்பா? ஏன் உனக்கு ஒன்றும் கேட்க தெரியாதா? அவன் ஏதாவது கேட்டால் அதை நீ அப்படியே 2 வாட்டி கேட்டுடுறது என்றேன். 2 வாட்டி கேட்கல என்றாள் பாப்பா. சுட்டு விரலை காட்டி 3 வாட்டி என்றாள். நான் ஹெட்ஃபோனையும் மூக்கு கண்ணாடியையும் கலற்றி பாப்பாவின் கையெட்டா தொலைவில் வைத்த பின் அவளை தூக்கி மடியில் அமரச் செய்து முத்தமிட்டேன். அவள் அந்த மூக்கு கண்ணாடியையும் ஹெட்ஃபோனையும் எவ்வகையிலேனும் எடுக்க முடியுமா என ஓரக்கண்ணால் ஒருமுறை பார்த்து கொண்டாள். என்னோட செல்லூட்டி பாப்பா அழகா இருக்குல்ல, அதான் சிரிச்சேன். பாப்பா அழகு என்று அவள் மார்பில் கை வைத்தாள். 2 கன்னங்களிலும் கை வைத்து தலையை சரித்து இவ்வளோண்டு அழகு என்றாள். அது ஏதோ நடிகை எங்கோ செய்தது. அப்பா நீ ஏன் ஆஃபீஸ் போகல என்றான் சரண். அப்பா ஏன் போகல என்றாள் பாப்பா. அப்பா போகலையே. அப்பாவுக்கு ஆஃபீஸ் கிடையாதே என்றேன். ஏன்னு நான் சொல்கிறேன் என்று சரண் முண்டியடித்தான். கொரோனான்னு ஒரு கிருமி என்றாள் பாப்பா. கிருமின்னு சொல்கிறான் என்று சரணை சுட்டி காட்டினாள். கிருமினா புகை மாதிரி இருக்கும், கையை வச்சா ஒட்டிரும், அப்புறம் மூக்கில் பட்டு என்று சரண் விளக்கினான். அதனால் மூக்கில் கையை வைக்கப்படாது, சோசியலாக இருக்கணும். நான் பேச்சை மாற்ற விரும்பினேன். அப்பாவுக்கு லீவு பாப்பா, அதனால் வீட்டில் இருக்கேன் என்றேன். பாப்பாவுக்கும் லீவு என்றாள் பாப்பா. போடி அப்பா, இவளுக்கு ஸ்கூலே கிடையாது, இவள் லீவு விட்டுருக்குன்னு சொல்கிறா. விட்டுருக்கு என்று பாப்பா உதட்டை சுளித்தபடி சொன்னாள். போடி உனக்கு லீவு கிடையாது, எங்கள் ஸ்கூல் தான் லீவு. எங்கள் ஸ்கூலும் லீவு என்றபோது பாப்பாவின் கண்கள் நிறைந்தன. தலையை போ என்பது போல அசைத்தாள். போடி உனக்கு ஸ்கூலே கிடையாதுன்னு சொல்கிறான் என்று சரணை சுட்டிக்காட்டி பாப்பா அழத் தொடங்கினாள். நான் அவளை அப்படியே தூக்கி குலுக்கி முத்தமிட்டு, யாரு சொன்னா? அவனுக்கு தெரியாமல் சொல்கிறான். பாப்பாக்கு ஸ்கூல் இருக்கு, ஆனால் தினமும் லீவு, சரியா? ஹை பாப்பாக்கு லீவு என்று அவள் மகிழ்ந்தாள். அப்பா அவளுக்கு ஸ்கூல் கிடையாதுல்ல. நான் அவனை பார்த்து கண்ணடித்தேன். அவன் அதை கண்டு 2 கண்களையும் கொட்டி ரகசியமாக புன்னகைத்தான். அப்பா இப்பதான் 2 பிள்ளைங்க இருக்கிறதே கண்ணுக்கு தெரியுது, தூக்கி கொஞ்சவாச்சும் தெரிஞ்சிருக்கே என்றாள் ஜானகி. அப்பா அவருடைய அறையிலிருந்து வெளியே வந்து, அதென்னடா கதை, சிரிச்சிட்டே இருந்த என்றார். அம்மா அவர் பின்னால் வந்தபடி, ஆமாம் இவன் மூஞ்சியில் சிரிப்பை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது என்றாள். தங்க செப்பாட்டம் பொண்ணு இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் அவளை கொஞ்சிடானா சொன்னால் கேட்க மாட்டான். அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவன் வீட்டில் இருந்தா தானே? சரிதான், இப்போ இருக்கேன்ல என்றேன். அந்த கதை எங்க? அது பத்திரிக்கையில் இல்லை, இன்டர்நெட்டில். உங்கள் ஆஃபீஸில் கொடுத்தாங்களா? ஆமாம் கொடுக்குறாங்க. நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா எங்கள் மேனேஜர் மேலே 2 வேலையை தலையில் கட்டுவார். இது வேற இன்டர்நெட் மேகசினில் வந்த கதை. கம்ப்யூட்டரெல்லாம் நம்மால் படிச்சுக்கிட முடியாது என்றார் அப்பா. என்ன கதைடா என்றபடி அம்மா மோடாவில் அமர்ந்தாள். அவளுக்கு மூட்டு வலி எப்போதுமே மோடாதான். இது என்னோட ஃபேவரட் ரைட்டர் எழுதினது.
அவரோட சின்ன வயசு ஞாபகம் மாதிரி எழுதியிருக்காரு. ஒரு அப்பாவி யானை கொப்பரைக்கு ஆசைப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுது. ஐயோ! சின்ன வீடு, ஆனால் ரொம்ப பழசு. ஸ்ட்ராங்காக மரத்தில் கட்டியிருக்காங்க. அது அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. ஊரே கூடி அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. என்னென்னமோ யோசனைகள். ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை மடத்தனமும் புத்திசாலித்தனமும் வெளியே வருது என்றேன். நம்ம ரைட்டர் கொடைய மாதிரி அப்படியே மடித்து எடுத்துடலாம்னு சொல்கிறாரு. வேடிக்கையாக இருக்கு என்று அப்பா சொன்னார். யானை போய் மாட்டிக்கிடுறதுன்னா அப்புறம் அதை எப்படி எடுத்தாங்களாம் என்று அம்மா கேட்டாள். அதான் கதை. ஜானகி வந்து, ஏண்டி டீ ஃபில்டரை எடுத்தியாடி என்றாள். பாப்பா அப்படியே உறைந்தாள். வாய் மட்டும் திறந்திருந்தது. கண்கள் விழித்து நோக்கின. சொல்லுடி, எடுத்தியா இல்லையா? அவ எதுக்கு டீ ஃபில்டரை எடுக்கணும் என்றேன். மிக்சி முடியை எடுத்து எங்கே வச்சிருந்தா தெரியுமா? வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி. காலையில் 1/2 மணி நேரம் வெறி பிடிச்சு தேடியாச்சு. அப்புறம் கிடச்சிது. வீட்டுக்குள்ளே எலி மாதிரி சுற்றிட்டே இருக்க வேண்டியது. எதையாவது எடுத்து எங்கேயாவது கொண்டு போய் பதுக்க வேண்டியது. சொல்லுடி, எங்கே வச்ச? அப்படி கேட்டால் எப்படி? குழந்தை பதறி போச்சுல்ல. ஆமாம், பதறுது. கல்லூலி மங்கி மாதிரி நிற்பா. இப்போ நான் ஃபில்டருக்கு எங்கே போக? சேலம் மந்தானியால் வடிகட்டலாமே என்றேன். சும்மா இருங்க, டீயை தூக்கி சிங்கில் விட்டுருவேன். லீவ் விட்டாலும் விட்டாங்க, அடுக்கலையை கிடந்து சாகிறது நான். இப்போ உனக்கு என்ன வேணும்? டீ ஃபில்டர் தானே? டேய், அதை தேடி எடுத்து கொடுறா. இவ தான் இங்கே அலைஞ்சிட்டு இருந்தா என்று சரண் மூக்கை சுழித்து சுற்றும் முற்றும் பார்த்தான். என்னது, டீ ஃபில்டரையா மோப்பம் பிடிச்சி பார்க்குறான் என்றார் அப்பா. அதான், இவ இங்கே வந்திருக்கா என்று வீட்டுக்குள் சென்றான். இங்கே வந்திருக்கா, இதோ ஜட்டி கிடக்கு. அப்பால் சென்று, இங்கே டம்ளர் தண்ணியை கொட்டியிருக்கா என்றான். இங்கே டீ தூள் கிடக்கு. அங்கே பார்த்தான். அம்மா, இந்தா ஃபில்டர். பார்த்தையா? பாம்பரியும் பாம்பின் கால். இதெல்லாம் விரியன் பாம்பு குஞ்சுகள். என்ன ஏதாவது சொல்கிறதா இருந்தால் நேரில் சொல்லு. உங்களை சொல்லலை, மண்ணுளி பாம்பு குஞ்சு நான் சொன்னேன். அப்போ என்ன சொன்னியோ என்றார் அப்பா. நான் யாருமே சொல்லலை சாமி. அம்மா ஹாஹா என்று சிரித்தாள். பாட்டி, காற்று ஃபியூஸ் ஆகுது என்றான் சரண். பாப்பா உரைநிலையிலிருந்து மீண்டு, நீ கெட்டவ என்றாள். ஆமாடி, நீ எடுத்தெடுத்து சேர்த்து வைக்கிறல்ல, ரொம்ப நல்லவ. உங்கள் கூட சண்டை. சண்டைன்னா போ என்றாள் ஜானகி. பாப்பா ஊருக்கு போயிடும் என்றாள் பாப்பா. போடி, ஊருக்கு தானே? அங்கே யார் இருக்கா உனக்கு? பாட்டி தாத்தாலாம் இங்கெல்லாம் இருக்காங்க. அங்கே ஆனை இருக்கு, பெரிய ஆனை. அது ஒரு வீட்டில் மாட்டிட்டு அழுவுது. ஐயோ, இது கேட்டுட்டு இருந்திருக்கு என்றாள் அம்மா. அது காதில் ஒரு வார்த்தை தப்பாது. நான் ராகவன் கிட்ட பேசுகிறப்ப கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா ரீஎம்பர்ஸ்மெண்ட் செட்டில்மெண்ட்டுன்னு என்னமோ சொல்லுது அப்பா சொன்னார். பாப்பா செட்டிமேன் என்றாள். சமையலறை பக்கம் போய் ஜானகியை பார்த்து, நீதான் செட்டிமன் என்றாள். போடி என்றாள் ஜானகி. நீதான் போடி, வவ. இங்கே பாருங்க, அரைஞ்சிருவேன் இவளை நான் இருக்கிற இருப்புக்கு. நான், பாப்பா நம்ம நாடகம் போடலாமா என்றேன். போடலாம் என்று சரண் ஓடி வந்தான். நாடகம் போடலாம், நாடகம். பாப்பா, நாடம் போட்டு அப்புறமா நாடம் சாப்பிடும். ஐயோ பக்கி, நாடகம்னா தின்பண்டம் இல்லை, நிஜமாக நடக்கிற மாதிரி நடிக்கணும். இப்போ கதையை நான் சொல்கிறேன். இதோ இதுதான் சின்ன வீடு, துக்ளியூண்டு வீடு என்று பாப்பா சொன்னாள். இவ்வளோண்டு என்று சுட்டு விரலை காட்டி அதை மேலும் சின்னதாக்கினாள். அதில் யானை மாட்டிக்கிடுதாம் என்றேன். நான் தான் யானை. ஓகே என்று சரண் துள்ளி குதித்தான். பாப்பா யானை, பாப்பா யானை. இருடி பாப்பா, நீதான் யானைக்காரன் ராமன் நாயர். மாமன் நாயி. சரி மாமன் என்றேன். அப்போ நீங்கள் தான் கரடி நாயர். அம்மா, நீங்கள் தான் சந்திரி. அம்மா அம்மா என்றான் சரண். எனக்கு இங்கே வேலை இருக்கு என்றாள் ஜானகி. நான் யாரு? அப்பா நான் யாரு? நீதான் மந்திரவாதி மலையன். மந்திரவாதி மலையன் என்று அவன் கனவுடன் சொன்னான். மான்ட்ராக் மந்திரியா? சேச்சே, இவன் கிராமத்து பூசாரி மாதிரி. அப்பா மேக்கப்பு? மேக்கப் சரி, ரொம்ப வேண்டாம், சும்மா ஏதாவது செஞ்சுக்க. அப்பா பாப்பா ஹேங்கரை எடுக்கிறா. ஏண்டி ஹேங்கரை எடுக்கிற? ஆணைக்காரன் ஆணையை அடிக்கணும். அதுக்குள்ளே கம்பு எடுத்தாச்சு. வளர்ந்தா போலீஸ்காரியா ஆவா போல என்று அம்மா சொன்னாள்.
ஏய் கீழே போடு, இந்த ஆனை ரொம்ப நல்ல ஆனை, அடிக்கக்கூடாது என்றேன். நல்ல ஆணையை அடித்தா அது அழுவும்ல. நல்ல ஆணை என்று பாப்பா சொன்னாள். நல்ல ஆணைக்கு பிஸ்கட் கொடுக்கணும். ஆமாம், பிஸ்கட் கொடுக்கணும். சரி, ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரோல்னு சொல்லிடுறேன், இதுதான் கதை. கதையை சொன்னதும் அப்பா சிரித்து, என்னடா அது வேடிக்கையாக இருக்குது, அதான் சொல்கிறாங்களே தோளுக்கு மேலே 99, தொடச்சி பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு. அதான் நம்ம சாமியை கூட சின்ன பிள்ளையா மாற்றி தானே வச்சுருக்கோம் என்று அம்மா சொன்னாள். குருவாயூர் போனால் பிடிச்சி மடியில் போட்டு குப்புத்து போட்டு குண்டியில் 4 தட்டு தட்டணும்னு தோணுறதில்ல. ஆனால் அந்த லைன் நல்லா இருக்கு, ஒரு ஆணை கூட மான மரியாதையாக வாழ விட மாட்டேங்களாடா என்றார் அப்பா. அது உங்களுக்கான டைலாக், நல்லா இருக்கு என்றார் அப்பா. அன்னைக்கு ஒரு கோயிலில் யானை மேலே என்னமோ விளம்பரம் எழுதி வச்சிருந்தா. பிளாக் போர்டு மாதிரி நின்றுட்டு இருந்தது. பாவமாக இருந்தது. நான் எழுந்து சென்று போர்வையை தலைமேல் போட்டு முகப்பை சுருட்டி தும்பிக்கையாக ஆக்கினேன். அதை ரிப்பன் போட்டு கட்டினேன். 4 காலில் துதிக்கையை ஆட்டிக்கொண்டே வந்தேன். ஃப்ரீ என்று பிளிறினேன். பாப்பா பதறி பின்னால் விலகினாள். ஆனா போ போ என்றாள். உண்மையாகவே பதறிவிட்டாள். நான் முகத்தை விலக்கி காட்டி, பாப்பா நான் ஆணை இல்லை, அப்பா அப்பா பாரடி என்றேன். அப்பா என்று சின்ன உதடுகளால் ரகசியமாகச் சொன்னாள். மீண்டும் தலையை மாட்டிக்கொண்டு பிளிரலோசை எழுப்பியபடி அவளை முட்டப்போனேன். அவள் கிரீச்சிட்டு அலறி ஓடி சோஃபா மேல் ஏறிக்கொண்டாள். நான் திரும்பி கரடி நாயரையும் சந்திரியையும் முட்டினேன். அதற்குள் பாப்பா இறங்கி, ஆன ஓடு யானை ஓடு என்று என்னை துரத்தினாள். அவளை மீண்டும் முட்டினேன். அவள் சிரித்தபடி ஓடி மல்லாந்து விழுந்து கூச்சலிட்டபடி உருண்டு சோஃபாவுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டாள். யானை அவளை பிடிக்க முயன்றது. அவள் ஆன போ என்று கூச்சலிட்டாள். யானை வீட்டுக்குள் நுழைய முயன்றது. கொப்பரை கொண்டா கொப்பரை கொண்டா, கொப்பரையும் கிடையாது ஒன்றும் கிடையாது போ என்றாள் சந்தரி. யானை உள்ளே நுழைய முயன்று மாட்டிக்கொண்டது. ஐயையோ, யானை மாட்டியாச்சே, வீட்டில் யானை மாட்டியாச்சே என்று சந்தரி கூச்சலிட்டாள். ஆனக்காரா உன்னோட ஆணையை கூட்டிட்டு போ. யானைக்காரன் ராமன் நாயர் திகைத்து வாய்ப்பிழந்து நின்றார். ஆனக்காரா என்ன செய்யறா, யானையை கூப்பிடு, வீட்டை இடிச்சிரும் போல இருக்கே. கரடி நாயர், என்ன நடந்தது, பாதி யானை தான் இருக்கு, மிச்சம் எங்க என்றார். மிச்சம் உள்ள இருக்கு, யானை மாட்டியிருக்கு என்றாள் சந்தரி. ஏ யானைக்காரா, அங்கே என்ன செய்யற, யானை வெளியே எடுடா என்றார் கரடி நாயர். ஆனைக்கு பிஸ்கட் வேணுமாம் என்றார் ராமன் நாயர். கையை விரித்து நிறைய பிஸ்கட் என்றார். ஆனைக்கு வேணுமா ஆனைக்காரனுக்கு வேணுமா? ஆனைக்காரனுக்கு சாக்லேட். விளங்கிரும், முதல்ல இப்போ ஆனைக்காரன் இல்லை, வெளியே எடுக்கணும் போல இருக்கு. ஆனை பாவம், அதுக்கு வலிக்கும் என்றார் ராமன் நாயர். யானை மெல்ல வெளியே வந்துரு, வெளியே வா. யானை வெளியே வர முயன்று முடியாமல் உருமியது. ஆனை அழுவது, அதுக்கு சாக்லேட் கொடுக்கணும் என்றார் ராமன் நாயர் சொன்னார். ஐயையோ, என்னடா இது, ஒரு யானையை மான மரியாதையோட வாழ விட மாட்டீங்களா? சந்திரி, யானை பயத்தில் பெருசாயிட்டது, அதான் வெளியே வர முடியல என்றாள். ஆனைக்கு நிறைய சாக்லேட் கொடுக்கணும் என்று ராமன் நாயர் கருத்து தெரிவித்தார். அது ரொம்ப பாவமான குட்டி யானை. இப்போ என்ன செய்ய, யானையை இழுத்து பார்ப்போம். கரடி நாயர் யானையின் பின்பக்கத்தை பிடித்திழுத்தார். ஐயையோ, என் வீடு உடையுதே, என்னோட சட்டி பானையெல்லாம் உடையுதே. சும்மா இரு, எனக்கு ஒரு மந்திரவாதியை தெரியும், அவனை கூட்டிட்டு வரேன். ஏய் மந்திரவாதி ஓடிவா. மந்திரவாதியெல்லாம் கெட்டவன் தெரியுமா என்றார் ராமன் நாயர். மந்திரவாதி ஜானகியின் சிவப்பு காட்டன் புடவையை முண்டாசாக கட்டியிருந்தான். கண்மையால் கரிய பெரிய மீசை வரைந்து லிப்ஸ்டிக்கை முகத்தில் பூசி கொடூரமாக தெரிந்தான். யானை குபீர் என்று சிரித்ததில் மேஜை அதிர்ந்தது. பாப்பா திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். மலையன் மந்திரவாதி ஆ ஆ ஆ என்று கூச்சலிட்டு கொண்டு கையில் டார்ச் லைட்டை வைத்து சுழற்றி அடித்தபடி ஓடி வந்தபோது கதறி அழுதபடி பாய்ந்து சோபா மேல் ஏறிக்கொண்டாள். ஜானகி சமையலறை வாசலில் வந்து நின்று வாய்ப்பத்தி சிரித்தாள். நான் தான் மலையன் மந்திரவாதி, ஆ ஆ என்று மலையன் குட்டிக்கரணம் அடித்தான். நான் எல்லாத்தையும் சின்னதாக்கிடுவேன். இந்த கரடி நாயரை சின்னதாக்கட்டுமா, இந்த வீட்டை சின்னதாக்கட்டுமா? மந்திரவாதி, எப்படியாவது யானையை வெளியே எடுத்துடு என்றார் கரடி நாயர்.
அது 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 கெட்ட மந்திரவாதி என்றார் ராமன் நாயர். ஆமாம், மந்திரவாதி என்னோட சட்டி பானையெல்லாம் உடஞ்சி போச்சு என்றாள் சந்திரி. ஆணையை வெளியே எடுக்கிறேன், ஆனால் நீங்கள்லாம் என்னை கும்பிடணும். கும்பிடுறோம் கும்பிடுறோம் என்றார் கரடி நாயர். காலில் விழுந்து கும்பிடணும். கும்பிடுறோம் கும்பிடுறோம். கரடி நாயரும் சந்திரியும் மந்திரவாதியை கும்பிட்டனர். இந்த ஆனப்பாகம் கும்பிடல. ஆனப்பாகா என்னை கும்பிடு. போடா போடான்னு சொன்னால் இந்த மந்திர குச்சியால் உன்னை ஓனானா மாற்றிடுவேன் என்றார் மலையன். இந்த குச்சியோட லைட் பட்டா நீ ஓனானா ஆயிடுவ. நீ கெட்டவன். நான் தான் மேடை மூடி. ஹஹா. போடா 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 என்றாள் பாப்பா. ஏய், கும்பிடுறியா இல்லை ஓனானா ஆகிறியா? ஆ ஆ ஓனானா மாற்றுவேன்னு சொல்கிறான். பாப்பா சும்மா சொல்கிறான் என்றார் கரடி நாயர். சும்மா சொல்லலை, நிஜமாக மாற்றிருவேன். பாப்பா நீ இப்போ பாப்பா இல்லை, பெரிய ஆனப்பாகம். கும்பிடு. கும்பிட மாட்டேன். சரிப்பா மலையன் பூசாரி, அந்த ஆனப்பாகம் கும்பிட மாட்டாராம், அதனால் நாங்கள் 2 பேரும் தோப்புக்கரணம் போட்டுக்கிறோம். சரி சரி, தோப்புக்கரணம் போடுங்க, தோப்புக்கரணம் போடுங்க. இருவரும் தோப்புக்கரணம் போட்டார்கள். மந்திரவாதியே கும்பிட்டா அவன் ஓனாரம் ஆக்கிடுவான் என்றார் ராமன் நாயர். என் கையில் இருக்குது மந்திரக்கோள். இதில் வர்ற லைட்டை வச்சு இந்த ஆணையை ஆனைக்குட்டியாக ஆக்கிடுவேன். சின்ன குட்டியாக ஆக்கிடுவேன். வேணும்னா ரொம்ப சின்ன குட்டியாக ஆக்கிடுறேன் என்றான் மலையன். ஒரு தவளை மாதிரி ஆக்கிடுறேன். இப்போ சொல்லுங்க, சின்ன வண்டு மாதிரி ஆக்கிடுறேன். ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துடுறேன். ஐயோ வேணாம், பாவம் யானை. சின்ன வண்டா மாற்றி டப்பாவில் கொடுத்துருவா, டப்பாவில் போட்டு கொடுத்துருவா. வேண்டாம் மந்திரவாதி, நாய் தூக்கிட்டு போனால் யானை அழுதுரும்ல. சின்ன குட்டியாக மாற்றி வெளியே கொண்டு வந்துரு போரும் என்றார் கரடி நாயர். மந்திரவாதி யானையின் மேல் மந்திரக்கோளை சுழற்றி வெளிச்சம் போட்டார். ஓம் க்ரீம் ஓம் க்ரீம். யானை குட்டியா மாறிடு, குட்டியா மாறிடு யானை. ஓம் க்ரீம் ஓம் க்ரீம். யானை ரீ என்று கத்தியது. ஐயோ, நான் குட்டியா மாறிட்டனே, குட்டியா மாறிட்டனே. யானை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று ராமன் நாயர் பரிதாபப்பட்டார். அது ரொம்ப பாவமான யானை. யானை குட்டி யானையாக மாறி உருண்டு வெளியே வந்தது. குண்டியை ஆட்டியபடி சுற்றி வந்தது. ஐயோ, குட்டியா மாறிட்டேன், குவா 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 என்று மல்லாந்து படுத்து காலை ஆட்டியது. மலையன், ஆ, யானையை குட்டியா மாத்தியாச்சு, நான் வரேன் என்றபடி உள்ளே சென்றான். ஆனைக்கு சாக்லேட் கொடுக்கணும், அது பாவமான யானை என்றார் ராமன் நாயர் சோபாவின் மேல் பத்திரமாக நின்றபடி. யானை பாப்பாவை முட்டப்போக அவள் சோஃபாவிலேயே துள்ளி குதித்து கூச்சலிட்டாள். யானை கரடி நாயர் அருகே செல்ல அவர் தன் மத்தகத்தில் தடவி கொடுத்தார். சந்திரி அதன் மண்டையில் சுருட்டியை இந்து பேப்பரால் அடித்தாள். அவ்வளவுதான், நாடகம் முடிஞ்சு போச்சு என்றபடி நான் என் யானை தும்பிக்கையை கலற்றி அப்பால் போட்டேன். நாட்காலியில் அமர்ந்தேன். சரண் முகத்தில் கரித்தீச்சலுடன் வந்தாள். ஐயே சாயம், போய் சோப் போட்டு கழுவு என்றாள் அப்பா. இருக்கட்டும், இது கூட நல்லாதான் இருக்கு என்று அப்பா சொன்னார். யானை அப்படியே விட்டுருக்கணும், மாட்டிட்டு கொஞ்ச நாள் முழிக்கட்டுமேன்னு என்று ஜானகி சொன்னாள். எல்லா யானைகளும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு வீடு உண்டு என்றேன். ஃபிலாசபி. ஆமாம், ஃபிலாசபி என்றாள் ஜானகி. இவ என்னடா பண்ணுறா என்றார் அப்பா. பாப்பா அந்த பென் டார்ச்சை எடுத்துக்கொண்டு வந்து என் மேல் வெளிச்சத்தை அடித்தாள். என்னடி பண்ணுற என்றாள் அம்மா. என்ன பாப்பா என்றேன். என்னமோ மொனமொனன்னு சொல்கிறா என்று அப்பா சொன்னார். அவள் மந்திரம் போடுறா என்று முகம் கழுவி வந்த சரண், அவள் உன்மேல் மந்திரம் போடுறா அப்பா. ஐயோ, என் செல்லக்குட்டி இப்போ மலையன் மந்திரவாதியா ஆயிடுச்சா? டீ வேணுமா என்று ஜானகி கேட்டாள். கொஞ்சம் கொடு என்றேன். அப்பாவுக்கு வேணும்னா எனக்கு கொஞ்சம் 1/2 டம்ளர் என்றார் அப்பா. காலம்பரை இது 3வது டீ, ராத்திரி தூக்கம் போயிட போகுது என்று அம்மா சொன்னாள். ராத்திரி தானே என்றார் அப்பா. சரண், அப்பா, பாப்பா உன்னை துக்குலியுண்டா மாத்திருக்கா, இந்த டப்பிக்குள்ளே போட்டுட்டாலாம். நான் திரும்பி பாப்பாவை பார்த்தேன். எதுக்கு அப்பாவை துக்குலியுண்டா மாத்திர? ஆணைய 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 என்றாள் பாப்பா. ஆணைய சின்னதாக ஆக்கி சுட்டு விரல் அந்தரத்தில் நீட்டி நிற்க, அது ரொம்ப நல்ல யானை என்றாள். எப்பா, என்ன திமிரு பார்த்தையா? இத்தினூண்டு இருக்கு, யானையை வண்டா மாற்றி டப்பியில் போட்டு கையில் வச்சிருக்கு என்று அம்மா சொன்னாள். பாப்பா தலையை பாசத்துடன் அசைத்து, பாவமான யானை என்றாள். அதுக்கு சாக்லேட் கொடுக்கணும். ஜானகி டீ கொண்டு வந்து கொடுத்தாள். அம்மா, எனக்கும் 1 வாய் கொடுடி என்றாள். 1 வாய் போரும், இதிலேயே எடு என்றார் அப்பா. அவங்களுக்கு சீனி போடக்கூடாதே என்றாள் ஜானகி.
சரி, ஒரு ரூபாய் தானே, நாடகம் வேற நடிச்சிருக்கா என்று அப்பா சொன்னார். அம்மா, வேணும்னு தோணல, ஆனா அந்த மனம் குடிக்க சொல்லுது. நீ முதல் வாயைக் கட்டு. ஆமா, நான் ஒரு பேச்சுக்காவது வேணாம்னு சொல்றேன். சரண், அப்பா, பாப்பா அந்த டப்பியை கொண்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சிட்டா என்றேன். நான் திரும்பி பார்த்தேன். பாப்பா ஒரு பக்கமாக நெளிந்தபடி சுவர் அருகே நின்றாள். பாவாடை நுனியை தூக்கி வாயில் வைத்து கடித்திருந்தாள். வாடி இங்க என்றேன். அவள் போ என தலையாட்டினாள். என் செல்ல குட்டி இல்லை, இங்கே வா என்றேன். அப்பா, உனக்கு முத்தா கொடுப்பேன். அவள் நெளிந்தபடி அருகே வந்தாள். அவள் இடை சுற்றி வளைத்து தூக்கி மடியில் வைத்து எங்கடி வச்சிருக்க என்றேன். அவள் சொல்ல மாட்டேன் என்றாள். அப்பாட்ட மட்டும் சொல்லு. மாட்டேன். சரி, அப்பா காதில் சொல்லு, மொல்லமாக காதில் சொல்லு, ஆனால் எங்கே வச்சிருக்க? அவள் என் தலையை அணைத்து காதுகள் உதடுகளின் ஈரம் பட நெருங்கி சொல்ல மாட்டேன் என்றாள். அப்பா, இப்போ 5 நிமிஷம் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் என்றான் சரண். வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும் என்றேன். பத்திரமா அங்கேயே வச்சுக்கோ பாப்பா, வெளியவே விடாத என்ன? பாப்பா, அது பாவமான யானை என்றாள். கதை முற்றும்.